படத்தில் ஆக்ஷன் சீன் எப்படி இருக்குது? ஃபைட்டில் நல்லாவே முன்னேறதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லா இருக்குது. காதல் காட்சி எப்படி இருக்குது படத்தில்? நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கா படம்? எதிர்பார்த்ததை விட போனதை விட இது நல்லா இருக்குது, பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ஒர்க் ஆச்சு? மியூசிக் நல்லா இருக்குது. படம் எப்படி ப்ரோ இருக்குது? அவர் கதாநாயகனை எப்படி பண்ணியிருக்காரு டாம் ஹாலண்ட்? அவர் ஆர்கானிக்காக போகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்ஷன் சீன் எப்படி இருக்குது படத்தில்? முந்தைய பட அளவுக்கு இருக்கா? ஒரு பிக் ஃபைட் அப்பானுங்க, அது இந்த டைம் இல்லை. ஆனால் ஒரு மூவிக்கு ஒரு 5 ஆக்ஷன் இருக்கும், அதில் இருந்துச்சு 5 இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல்? எல்லாம் மாதிரி தான் ஒரு 2-3 இடத்துல நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளைங் அது எல்லாமே 3D நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பைடர்மேன் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது யாரா வேணா இருக்கலாம். இது பண்ணியாகணுமா ஸ்கார்பியன்? நான் ஸ்கார்பியன் நினைச்சிட்டு இருக்கேன். படம் எப்படிங்கண்ணா இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? இல்லை முன்படோட இது நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் எப்படிங்கண்ணா இருக்கு? படம் எப்படி படம் எப்படிங்கண்ணா இருக்கு? நல்லா இருக்கு. முந்தைய பட அளவுக்கு இருக்கா? நல்லாவே இருக்கு. ஆக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? ஆக்ஷன் தான் ப்ரோ ப்ளஸ். காதல் எப்படி இருக்குது இந்த படத்தில்? காதலை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான். எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? நல்லாவே இந்த டைம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பார்த்து தான் முந்தைய படத்தோட பயங்கரமாக இருக்கா? ப்ரோ முந்த பட அளவுக்கு பயங்கரமாக இருக்கா? எதிர்பார்க்க முடியல, ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காதல் காட்சி எப்படி இருக்குது படத்தில்? காதல் காட்சி நாங்கள் வந்தது வேற எது பார்க்கலாம் ஃபேமிலியோட. டாம் ஹாலண்டோட கேரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்க? கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அவரோட எமோஷனல் எப்படி இருக்குது? எமோஷன் கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே இருக்கலாம். எனக்கு இன்னும் பார்க்க இன்னும் எதிர்பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃபில் எங்கேயாவது உங்களுக்கு போர் அடிக்குதா? செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாக தான் டக்கு டக்குன்னு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஸ்மூத்தாகவே இல்லை. சரி 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அது சும்மா தான் ப்ரோ. டாக்டர் பேனர்? பேனர் இல்ல, ஹல்க் மட்டும். படம் எப்படிங்கண்ணா இருக்கு? பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. போன பட அளவுக்கு இருக்கா? போன அளவுக்கு இல்லை, ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு, ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப போர்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்தளவுக்கு இல்லை, பார்க்கலாம். காதல் காட்சி எப்படி இருக்கு படத்தில்? காதல் காட்சி அந்தளவுக்கு இல்லைங்களே, அந்தளவுக்குலாம் இல்லை. டாம் ஹாலண்டோட கேரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்க? கதாநாயகனோட கேரக்டர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லவராக இருக்கார், எமோஷன் நிறையா ஆகுது அவருக்கு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆக்ஷன் எப்படி இருக்கு? ஆக்ஷன் ஓரளவுக்கு தான் இருக்குங்க, ஆனால் மற்றபடி ரொம்ப நரேட்டிவாக இருக்குது படம். முந்தைய பட அளவுக்கு இருக்கா ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆனது? அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்கு? இந்த தேட்டரில் திருச்செங்கோடில் இவ்வளோ எஃபெக்ட்ஸ்னால் இந்த தேட்டரில் ஓரளவுக்கு கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. காதல் காட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் அவ்வளோக்கு அவர் ஓரளவுக்கு டாம் ஹாலண்டோட கேரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்பைடர்மேனை? நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன நம்பு, நீ என் கூட சேஃபா இருப்பேன். ப்ளீஸ் என்ன நம்பி என் கூட வா. கம் ஆன். போன பட அளவுக்கு இருக்கா? அந்த அளவு இல்லை ப்ரோ. 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் எப்படி இருக்கு படத்தில்? பார்க்கலாம்.